விஜய் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. அவர் 2010 தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு. அது அது பல்வேறு காரணங்களால அப்ப நடக்கல. அதனால அவர் ஒன்றும் எங்களுக்கு தெரியாதவர் அல்ல, அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். அப்புறம் அதே மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நம்ம ஊர்ல ஒரு மிகப்பெரிய துயரம் சம்பவம் நடக்கிறப்ப தலைவர்கள் பேசுறது தான் வழக்கம் தான். அதுவே ஒரு தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரம் நம்ம சொல்லிட முடியாது. நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம், ரொம்ப காலமா இந்த கூட்டணி இருக்கு. அதனால தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு. அதனால சமூக வலைத்தளங்கள்ல எழுதுறதெல்லாம் அரசியல் கட்சிகளுடைய முடிவுன்னு நம்ம நினைக்கிறோம். நல்ல அறிமுகமான நபர் தானே, புதிய நபர் அல்லன்னு சொல்லும்போது ஒரு அதிகமான நல்ல பெரிய பிரபலமான நடிகர். அதனால எல்லாருக்கும் அறிமுகமான ஆளுகளை நான் பார்க்கணும். காங்கிரஸ் கட்சியோட எந்த விதமான ஃபார்மல் ரிலேஷன்ஸும் அவருக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. அதாவது நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு காலகட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ்ல ஏதோ செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்பினதாக ஒரு சந்திப்பு நடந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதோட ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்போ இன்னும் காங்கிரஸோட இந்த காலத்தில் இருந்தது. ஏற்கனவே விஜயோட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை வைரலா பேசப்படுற அந்த மாதிரி ஜோதிமணி பேசுறது எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையும் வேற எந்த கட்சியோடும் இங்கே கிடையாது. நாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில, இந்தியா கூட்டணியில உறுதியாக இருக்கும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட நிலைமை. இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க இந்தியா கூட்டணியில தான் இருக்கிறோம். உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கிறது. அந்த கூட்டணி தான் தொடரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த கூட்டணி தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறும்.